நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியாக சிறந்த முறையில் சீரான முறையில் நம்ம விஜய் காலில் விழுந்து விஜயை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. விஜயை கன்வின்ஸ் ஆகிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் தாலி பிரித்து கோக்குறாங்களா அந்த ஃபங்க்ஷன்லேயே அவர் கலந்துக்கிறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ்வளோ குழப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதம். உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன், நீ கவலைப்படுற மாதிரி இங்கே ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க முட்டாள் மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசின்னு போயின்னு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க உடனே நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இனிமேல் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதோட அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க வந்து குறுன்னு உட்காந்து பார்த்துன்னு இருக்காங்க. மல்லி ஒரு பக்கம் சிச்சின்னு பண்ணிருக்காங்க. அது திடீர்னு போக வந்து மூஞ்சி குப்புன்னு அடிக்குதுங்க. அப்படியே லொக்குன்னு இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மல்லி உட்காந்து இருக்காங்க. அந்த இடத்துல அவளுக்கு மட்டும் போகிற மாதிரி போக ஒரு டேப்லெட் விஷ டேப்லெட்னே சொல்ல அதை போட்டு விட்டுக்கிறாங்க. இதனால மல்லி இருந்துன்னு வாந்தி எடுக்கிறாங்க, ரத்தம் வாந்தி. உடனே விஜய்க்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்னடா நடந்துச்சு எதிராக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் படித்து சொன்னேன், எதனா ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து இருக்கும், யாரான ஒரு விபரீதத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்ககிட்ட டேரெக்டாக சொல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வேணாம்னு சொன்னேன். இப்போ என் மல்லிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்புன்னு சொல்லிட்டு கதறி அழுந்துன்னு ஒரு பக்கம் தூக்கின்னு ஓடுறாரு. அங்கே போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் டாக்டர் எல்லாம் கிட்டேலாம் பார்த்துட்டு ஐயோ டாக்டர் காப்பாற்றுன்னு கதறாரு. டாக்டர் வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், ஒரு நேரம் வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க போகிறாங்க. கரெக்டாக 10 மணி நேரம் கழிச்சு வெளியே வராங்க. வந்து எப்படியோ ஒன்றுப்பா கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றிடுங்க, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா அப்படி பிரச்சனை ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா பழைய நினைவுகள் எல்லாமே இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஆமாவா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு முழிச்சுன்னு இருக்காங்க. பழைய நிலைமையில இருந்த மல்லிக்கு இப்போ விஜய் யாருன்னே தெரியாது, இதுதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. விஜய்கிட்டே சொல்கிறாங்க டே தொலைஞ்ச சனியும் சொல்லிட்டு இதோட விட்டுறான்னு சொல்லிட்டு. அப்படி விட்டு போக முடியும், என்னால் விட முடியாது, கஷ்டப்படுற நேரத்தில் அவன் கூட இருந்தால் அவள் கஷ்டப்படுற நேரத்தில் அவள் கூட நான் இருக்கணும், அப்படி இல்லாமல் போனால் அதுக்கு பேர் காதலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இதனால் கரெக்டாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா அது எல்லாத்துக்குமே நமக்கே வினையாக வருது, நம்மளை வச்சு நல்லா செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பில் காண்டில் உட்காந்து இருக்காங்க. இதுக்கு மேலே அந்த கடுப்பு காண்டாலாம் இருக்காது, எல்லாமே ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளோட அருளும் அந்த கடவுளோட அருதமையும் நமக்கு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கலாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்க அழுக தாங்க முடியலைங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அப்படியே சும்மா மனசு உரிய அழுந்துன்னு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் இருந்து இதுக்கு மேலே நம்ம மல்லியை ஒதுக்கி வைக்கக்கூடாது, மல்லியை நம்ம குடும்பத்தில் ஒத்தியாக நம்ம ஏற்று தான் ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் அட்டாக்ஷன் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிய வருது. சரி ஓகே இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டு நான் என்ன சொல்ல வருவேன் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you. நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக, நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக, டாடா பாய் பாய் see you.